மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வெண்துளிகள் வாயிலாக உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்றும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். இதனாலே தேவனுடைய சத்தியத்தின் தலைப்பானது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. இந்த யாக்கோபு 1 நான் வாசிக்கும்போது நமது நிலைமையை காண்பிக்கும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியாக விளங்குகிறது. இந்த பரிசுத்தமான வேத புஸ்தகமானது நீங்களும் நானும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒரு படமெடுத்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி போல விளங்குகிறது. அங்கே யாக்கோபு சொல்லும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமை உண்டாக்கும் என்று அதை அறிந்து சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய விசுவாசமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம், எப்படிப்பட்ட விசுவாசமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு சுட்டிக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பது என்று பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல ஒரு சத்தியத்தை அங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 12வது வாக்கியத்திலே வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லி, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவையும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தியதாகியும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கதையாகவும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய இருதயத்தை ஊடுருவும் ஒரு பட்டயமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களையும், இருக்கிற வேதனைகளையும், பிரச்சனைகளையும் அது ஊடுருவக்கூடிய ஒரு பட்டயம் போல இருக்கிறது. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நான் வாசிக்கும் போது 1 பேதுரு என்ற புத்தகத்திலே நான் வாசிக்கும் போது மிகுந்த அழகாக அங்கே 1 பேதுரை நான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம் சொல்கிறது. அங்கே 23ல், அழிவுள்ள வித்தாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிவிக்கப்பட்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்படியாவது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விதையா இருக்கிறது. ஒரு விதையை போடுகிறோம், அந்த விதை தன்னைத்தான் மரித்து அது அந்த விதையை பிளந்து அது மரித்து அது உயிர்த்து வருகிறது. அப்படியாக வேதனைய வசனம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விதையா இருக்கிறது. ஒரு விதை எப்படி அது மீண்டும் தான் மரித்து அது முளைத்து ஒரு பெரிய மரமாகி அநேக கனிகளை கொடுத்து அது மீண்டுமாக அது கனியாகி அது விதையாக மாறுகிறது. அப்படின்னால் ஒரு விதை மரித்து ஒரு பெரிய மரம் போல வருகிறது. அப்படியாக வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மரம் போல வளர்ச்சி அடையத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். எபேசியர் என்ற புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26 நான் வாசிக்கும் போது அங்கே அற்புதமான ஒரு பாடத்தை நான் வாசிக்கிறோம். மிகுந்த 5:26 நான் வாசிக்கும் போது அங்கே வேத வாக்கியம் சொல்கிறது, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒரு நபரை அது சுத்திகரிக்கக்கூடியது. அவன் எப்படியப்பட்ட ஒரு பாவம் பண்ணாலும் அந்த பாவமான மனுஷனை வேத வசனம் சுத்திகரிக்க என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ தாவீது சொல்கிறாரு, ஈசோப்பினால் என்னை கழுவியும். ஒரு வசனம், ஒரு வேத வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிற என்பதை அங்கே வேத வாக்கியம் நமக்கு கட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்தாலும் வேத வசனத்திலே நீங்கள் நானும் அதை படிக்கும் போது, அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அதை மாற்றும். ஒருவேளை நீங்கள் நானும் பாவத்தில் இருப்போமானால் அது பாவத்தை சுத்திகாத்து அது சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த வேத வசனம் இருக்கிறது. கடைசியாக 119, 105 நாம் வாசிக்கிறோம். எல்லோருக்கும் அறிந்த தெரிந்த வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நீங்கள் நானுமாக இருளில் நடாதபடி அந்த வழியை வெளிச்சமாக்கக்கூடிய விளக்காக இருக்கிறது. இருளிலே செல்லாதபடி நீங்கள் நான் வெளிச்சத்தில் செல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் இருளில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார், வேத வசனத்தை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு மாற்றக்கூடியது என்னவென்று பார்க்கும்போது வேத வசனம். எனவே அந்த வேத வசனத்தை நான் கை கொள்வோம். அந்த வசனத்தை கீழ்ப்பு நடக்கும்போது நம்முடைய பாதையை வெளிச்சமுள்ள ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.